ஓகே நண்பா, மாப்பிள்ளை எங்கே வெறும் செருப்பில் விட்டுட்டு எங்கே நடந்து போகிறோம்? சேரு ஓட்ட போகிறோம். இவரோட டாடி. செருப்பு போடாத காலில் வெறுங்காலில் நடக்கலாமா ஏங்கம்மா? இப்போ நம்ம வம்சத்தில் செருப்பு போட நடந்தால் என்ன அர்த்தம்? ஓஹோ, ஓகேன்பா. நேற்று ஓட்டி கொஞ்சம் நிறுத்திட்டு போயிட்டோம். இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நேராக போ. இதெல்லாம் தடம் நல்லா நடந்து வச்சுருந்தாங்க. எல்லாம் பருத்தி. இந்த வருஷம் எங்கள் ஏரியாவில் வந்து பருத்தி சுத்தமாக அவுட்டு. எல்லாம் அடமலை பிடிச்சி பருத்தி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. குச்சியே இல்லைடா, எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. போன வருஷம் அப்படியே வீடியோ எடுக்கும்போது எவ்வளோ பருத்தி மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இந்த வருஷம் பருத்தி செடியே காணோம். நேற்று மாதிரியே மாப்பிள்ள குறக்க ஓட்டி நெட்டில் ஓட்டி போடலாம். ஃபஸ்ட்டு இந்த இங்கேருந்து அந்த வரப்பு ஒன்று இருக்கும். இது வரலாம் அதுக்கு இதுக்கும் வரப்பா. அந்த வரப்பு ஃபஸ்ட்டு இங்கேருந்து நெட்டில் அங்கே வந்துரு. இங்கேருந்து அப்படியே வரப்போ ஒரு வெட்டு வெட்டிட்டு இருந்துரு, ஒரு வெயில் விட்டு. அப்புறம் அங்கேருந்து ஓட்டிக்கலாம். அம்மா அழுது மாவழுது. ஸ்பேனர் வச்சும் பேர், ஸ்பேனரும் ஒரு பேனரும் ஒன்று சுற்றி இருக்குதானே பேர் போட்டியில். ஸ்டார்ட் பண்ணி லிவரை கொஞ்சமாக இறக்கி விட. இந்த பக்கம் மொளகாலம்ட்ட கூலி பண்ணிப்பாங்களாட்டுக்குது. என்னமோ இனிமே கரையை ஹைட் பண்ணி பத்திரம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள், இந்த கலையை பறையபடி போடல. இங்கே ஏதாவது சின்ன தேக்கம் போட்டால் கூட இங்கே உங்களுக்கு பிடிங்கிட்டு போயிடும். தண்ணி இவ்வளவு தண்ணி போகுது வாக்கியல்ல. அதான் இல்லை, முன்னெல்லாம் இவ்வளோ தண்ணி கொண்டு போக முடியாதுல்ல. அதான் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்களா. அந்த கரையெல்லாம் இந்த வருஷம் புதுசாக ஆல்ட்ரு பண்ணாங்க, தண்ணி எல்லாம் வலியுதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, கிட்டாச்சி விட்டு எடுத்து போடும் போது இந்த பக்கம் குழியாக வெட்டி இந்த பக்கம் கரை பெருசு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா, இந்த ஓரம் வந்து நம்ம சேர் விட்டால் தான் இப்போ இந்த பக்கம் பாரு எவ்வளோ தண்ணி நிற்கிது, வாக்கிய மாதிரி தண்ணி நிற்கிது. இது ஆல்ரெடி வேறு ஒரு வண்டிக்காரர் ஓட்டி போட்டு போயிட்டாங்க. நம்மளது இது ஒன்று, இன்னும் 2-3 வயல் இருக்குது. இந்த பக்கம் ஓட்டிட்டு இந்த வாய்க்காலை தாண்டினோம்னா உடனே அப்படியே தாண்ட முடியாது. அந்தாண்ட போய் 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்து தான் தாண்டி ஆகணும். இப்போ நாங்கள் அதிகம் ஓட்டுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேர் ஓட்டுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ தேர்டில்
லோ தேடு ப்ரோ 1500 ஆர்பிஎம் ஹை பஸ்லாம் போட்டால் லோ தேடுக்கே பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி இன்ஜின் அனுப்புதுன்னு. ஹை தேடலாம் அந்த சேர்த்துக்கு வண்டி கட் ஆகாது. ஸோ வந்து ஒன்லி லோ தேடம் அதிகமாக லோடு எடுத்துச்சுன்னா லோ செகண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஹை பஸ்ஸுக்கு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சதக்கு போட்டு வெறும் தண்ணியாகவே இருக்குது. வண்டி எவ்வளோ தூரம் கற்றுன்னு கற்றுக்கிட்டு வண்டி அணைத்திக்கிட்டு லோட் ஆகிட்டு வருது. நைட்டு எங்கள் ஏரியாவில் சரி மழை ப்ரோ. அப்படிலாம் மழை ஃபஸ்ட்டு இந்த வாய்க்காலாம் எடுத்துக்கிட்டாதான் அப்படி மழை பெஞ்சிட்டா கண்டிப்பாக அதே எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்களாம் ஓட்டவே முடியாது. எல்லாம் காட்டுக்குள்ளே தண்ணி போட்டு போவோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது. ஏரியில் தண்ணி வரும். அந்த பக்கம் வீடு ஏறுது. கணக்குக்கு அப்படியே ஒரு அடி சேரு ப்ரோ. இது வந்து ஹை பஸ்ஸில் போடவே முடியாது. வண்டி இழுக்காது. அந்தளவுக்கு வண்டி லோட் ஆகும்னு வச்சுக்காங்களேன். இந்த வெயில் பூரா இது ஒரு 80 சென்ட் வரும். பூரா ஓட்டிட்டு அப்புறமேட்டு தான் கீழே இறங்கணும். மொதல் சால் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது சால்லாம் வண்டி ஃப்ரீயாக போகணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, இன்னொரு 10 நாளைக்கு அதிகமாக சேர் ஓட்டுற வீடியோ தான் வரும். ஏன்னா உழவெல்லாம் ஓட்டிட்டோம். உழவு ஓட்டுற வேலைலாம் எதுவும் இல்லை. இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேர் தான். ரேட்டு வச்சுட்டு எல்லாம் சேர் தான். வேறு ஒரு சால் ஆயிருக்குது. இன்னும் ஒரு சால் இங்கே வெறும் தண்ணி பாம்பு அது இதுவாகவே கிடக்குது. கேஜுவலில் மாட்டி ஒருத்தர் அன்போன்னு இறந்துட்டார். இப்போ தான் எடுத்து அந்த மேலே கரை மேலே போட்டேன். இது குறுக்க ஓட்டிட்டு அதை இந்த ஓரம்லாம் பள்ளம் இல்லை, அதில் நான் ஒரு 10 பரம் மண்ணை பிடிச்சி இங்கே தள்ளிவிட்டு அடுத்தது தான் அடிச்சால் ஓட்டுன்னு வச்சுக்காங்களேன். வண்டி போகிறதே தெரிலனா பார்த்துக்காங்க. அவ்வளோ பூண்டு இருக்குது. கொஞ்சம் பூண்டா எப்பா. பருத்தி வெள்ளனாவே களை வெட்டுறதில்ல. அப்படியே எல்லாம் பூண்டு புல்லு எல்லாம் ஏறி காட்டை துத்து போயிடுது. அந்த வயல் நைட்டை ஓட்டும்போது அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த வயல் இங்கெல்லாம் வெறும் தண்ணி பாம்பு ப்ரோ. உங்கள் சைடெலாம் வந்து நீங்களாம் சேடை ஓட்டும் போதெல்லாம் தண்ணி பாம்பெலாம் அதிகமாக இருக்காதா? இங்கெல்லாம் வெறும் தண்ணி பாம்பாகவே இருக்குது. வண்டியை விட்டு இறங்குறதுக்கே ஒரு பயன்னு வச்சுக்காங்களேன். பார்த்துக்காங்க அவ்வளோ தண்ணி பாம்பு. அஜித் ஓரம் போய் பிரேக் அடிச்சே வண்டி சங்க அடிச்சுக்கிறான். வாட்டமாக திருப்பி எடுக்க மாட்டேங்கிறான். அங்கே இதில் ஒரு 2 சுற்று இருக்குது. ஓடிட்டா அதுக்கு போயிட வேண்டாம். ஓகேன்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சால் ஓட்டிட்டு இந்த பக்கம் உணவு சேர் விட்டுட்டு வரும். ஏன்னா அரை வயலில் இருந்து இந்த பக்கம் எல்லாம் மண்ணெளி போட்டாங்களா அந்த இடத்துக்கு. அதனால் வந்து சேர் விட்டுக்கிட்டு வரும். சேர் விட்டுட்டு அப்புறம் ஏகத்துக்கும் நெட்வாக்கில் ஒரு சால் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. எவ்வளோ பூண்டாக கிடந்துச்சு. எப்படி தண்ணி பண்ணிவிட்டோம். இதை ஓட்டிட்டு அந்த பக்கத்து வயல் ஓட்டணும். பக்கத்து வயல் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அப்புறம் அதுக்கு கீழே அப்படியே ஒவ்வொரு வயலாக இறங்கி போயிட்டான். திட்ட பிடிக்கிட்டோம். இது இன்றைக்கி மண் கொண்டுகிட்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாளைக்கு வந்து காடு திருத்தும் போத இந்த பக்கம் எல்லாம் பள்ளமாகி போயிடும். அது பெரிய தலைவலி ஆகி போயிடும். இந்த இடத்துல கொண்டாந்து கொட்டோம்னா இங்கெல்லாம் இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, தண்ணி மாதிரி தான் தெரியும். நாளைக்கு வந்து கொஞ்சம் சேர் இஞ்ச வாட்டி தான் இந்த இடத்துல வந்து சேர் கிடக்குதா கிடக்கலையா என்னான்னு A to Z தெரியும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இப்போலாம் பார்த்தா இதெல்லாம் பூரா தண்ணியாகவே தான் கிடக்குது. நாங்கள் பரம்பு வந்து நிறவுறதுக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ இது மாதிரி மண் பிடிக்கும் போது எங்களது வந்து பரம்பு வந்து அந்த ஹைட்டு பத்தாதுன்னு வச்சுக்காங்களேன். இன்னும் ஹைட்டாக இருந்தால் தான் வந்து சேர் கொண்டு போகிறதுக்கெலாம் செட் ஆகும். இது மாதிரி இருந்தால் ஹைட்டு பத்தாது.
அந்த தடத்த மண்ணை போய் கொண்டுகிட்டு வா. அதாவது அந்த வரப்பு அஜித் கொஞ்சம் திட்டிவிட்டோம் ப்ரோ. அட பைப்பு வர உணவே உள்ள விட்டுட்டாங்கிறேன். பைப்பு உடஞ்சி போய் இப்போ தான் என்ன ஆகி போச்சு, ஒட்டுனாங்க. அதை 2 அலையும் பறிச்சிருக்கிறாங்க. அலையில் விட்டால் உடஞ்சி போயிடும்ல. நான் வேற ஒரு கடுப்பு ஓரமாக எதுக்கடா வந்தேன் சொல்லலாம்ல, திட்டுறீங்க அப்படிங்கிறான். என்னடா பண்ணிட்டோம். அது உடஞ்சி போயிட்டா பைப்புக்கும் நம்மக்கிட்டேயே பணத்தை பிடிச்சிட்டு விட்டுருவாங்க. காடு ஓட்டுறதுக்கு தான் செலவாதனால பைப்புக்கும் நம்ம தலையிலே வெடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னேன். இந்த மூளை கொண்டு போய் விடு. அப்படி ஒரே விட்டோம்னா மூளையில் நின்றுக்கும். அந்த பைப்புட்டா அங்கே ஒரு திட்டுக்குது பாரு, அதை அப்படியே கொண்டாந்து இப்படி விட்டுரு. அஜித்துன்னு சாப்பிடல. நம்ம அஜித்தை சாப்பாட்டுக்கு மாற்றி விட வேண்டியதான் ப்ரோ. போய் சாப்பிட்டு வரட்டும். நம்ம அதுங்காட்டி நெட் சால் ஓட்டுவோம். ஓரளவுக்கு ஏறிக்கிட்டுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் குழம்பு நம்ம இப்போ மாற்றிக்க வேண்டியதாக வரட்டும். ஓகேன்பா, அவ்வளோதான். ஓரமாக கொண்டாந்து விட்டாச்சு. இன்னும் ஒரு தார் இருக்குது. இதை ஒன்றையும் கொண்டாந்து விட்டுட்டேன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த மூளைக்கு வர மாதிரி லைட்டாக தள்ளுனோம்னா மூளை கொஞ்சம் மேடாயிரும். ஓகே, இனிமேல் எதுவும் ஆகாது. இப்போ பார்த்தானா அங்கே ஒரு பரம் தலை சொல்லலாம். பார்க்கவே மாட்டானாட்டுக்குதே. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். இந்த வெயில் முடிஞ்சது. இன்னொரு சால் ஓட்டி விட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இன்னொரு வண்டி வந்துருச்சு.
இன்னொரு வண்டி அங்கே ஓட்டுறது தெரியுதா, தூரமாக ஓட்டிகிட்டு இருக்குது. அந்த வண்டியில் வேறு ரேடியோ போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. இந்த சுற்று ஒன்று வரட்டுன்ட்டு அஜித்தை போய் சாப்பிட்டு வர சொல்ல வேண்டியதான் ப்ரோ. எவ்வளோ ஆளாக இறங்குது பாருங்க. சரி, அங்கே தண்ணி இருக்குது. இந்த இடம்லாம் ஓரளவுக்கு சேராயிடுச்சு. இது மேலே நம்ம தான் ஓட்டணும். அது வந்து அங்கே இது ஓட்டினில்ல, 5 கலை போட்டினில்ல அவருது. இதை ஓட்டி விட அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். ஓகே நண்பா, பாருங்க, இதை நாங்கள் இன்றைக்கி தான் ஓட்டி போடுறோம். இந்த வயலில் வந்து இந்த ஒரு வண்டி வருதுன்னு சொன்னோம்ல, அந்த வண்டி வந்து இந்த வயலை 2 வயலையும் ஓட்டி ஒரே முட்டை நிறையிட்டே போயிட்டாங்க. மறுவளவே ஓட்ட கிடையாது, ஒரே முட்டை ஓட்டி இன்றைக்கே நிறையிட்டு போயிட்டாங்க. இது வரப்பு வெட்டலை, வரப்பு அண்டை வெட்டலை, ஒன்று வெட்டலை, அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க. ஓகேவா? இப்போ பயிரே கொண்டாந்து வச்சுட்டாங்க. இந்த வயல் நாங்கள் இப்போ தான் ஒரு நாள் ஓட்டுறோம். இதை ஓட்டி போட்டு 4 நாள் கழித்து கட்டிக்கலான்னு காட்டுக்காரர் சொல்லி ஓட்டி நிறவி பயிரே போட்டுட்டாங்கடா. நாங்கள் இப்போ தான் வந்து ஓட்டிருக்கிறோம். இதை ஓட்டிட்டு அந்த வாய்க்கால் பார்த்தோம்ல ப்ரோ, அந்த வாய்க்காலில் தாண்டக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த வாய்க்காலுக்கு என்ன பண்ணோம்னா, அந்தான ஒரு கிட்டத்தட்ட கரை இருக்குது, ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரையை போய் தாண்டி தான் போகணும் தானே. அதனால் இது ஒரு சால் போதும், அப்புறமேட்டு நிறவும் போது ஓட்டி நிறைக்கலாம் அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதனால் இது ஒரு சால் ஓட்டி விட்டு போகணும். அதுக்காண்டி நான் வீட்டுக்கு வரலாம் போயிட்டு வந்தேன். அதுக்காண்டி மாப்பிள்ளை அங்கே வயலுக்கு அந்த வயலை ஓட்டி விட்டு நம்மள்ட்ட அந்த வயலை ஓட்டிட்டு இது வந்துட்டான். இது 2 வயலும் வேறு வண்டி ஓட்டினது. நமக்கும் ஒரு தீபாவளிக்குள்ளே இந்த ஏரியா முடிஞ்சிட்டா கூட அப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பிச்சமலையும் போயிடலாம். அஜித் எப்படி ப்ரோ ஓட்டுறான்? ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறானா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு ஓட்டுறான் நல்லா. ஏகப்பட்ட சேரு ப்ரோ, முழங்காலம் இறங்குது. இதே இந்த வயல் பரவாயில்ல, எல்லாம் மாட்டை கட்டி மெதிச்சு சேரு கொஞ்சம் கம்மியாக தான் இறங்குது. உருப்பு கட்டி
அந்த தரத்துலேயே பூந்து வெளியே. ஓகே ப்ரோ, இந்த வயலில் முடிஞ்சுது. அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே தரத்தில் போய் வெளியே வர வேண்டியதான். வெளியே இன்னும் பல கிலோமீட்டருக்கு அந்தாலும் இது வயல். நான் பைக் எடுத்தாட்டா, 2 வீலர் எடுத்தாரேன். அப்படி ஏதாவது தண்ணுமுன்னா அப்புறம் போய் வீட்டில் போய் வண்டி எடுத்து வந்துடலாம். நீ போ, நீ ஊருக்கு போ. அங்கே போகணும், அங்கே போகணும். ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கமாக உருட்டிக்கிட்டே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து கேஜுவலை நாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இன்னும் போகணும். அதெல்லாம் நுணுங்கி போயிரு. நம்ம வண்டியில் போட்டா தேஞ்சு போச்சு. நானும் எங்கடா எடுக்கிறதுன்னு பார்த்துருக்கிறேன். போய்கிட்டே இருக்கிறோம் கேஜுவல் ரோட்டை ஓட்டிக்கிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இல்லை ப்ரோ, அப்படியே அந்த வாய்க்காலை தாண்டிக்கும். இப்போ வாய்க்கால் அகலமாக போடும் போதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஏன்னா அதுக்கு மேலே இப்போ திரும்பி உள்ளே பூந்தால் வாய்க்கால் புட்டுக்கிட்டு போயிடும். அதனால் சுற்றிக்கிடுவாங்க. களை போடுறப்பெல்லாம் இப்படி தான் சுற்றிட்டு வந்துடுவோம். கேஜுவலுக்கு அப்படியே தாண்டிடுவோம். ஆனால் இந்த வருஷம் என்னடானா சுற்றிக்கிட்டு வா, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் நண்பா. ஓகே நண்பா, முதல்ல இது காட்டுக்கு போகவும் வந்துட்டோம். இப்போ இந்த வயலில் பூந்து அங்கே ஒரு 2 தென்னை மரம் தெரியுதா, அங்கே போகணும். அங்கே போனால் தான் நான் இப்போ சேர் ஓட்டுற வயல். கீழே இறங்கினது டீசல் எவ்வளோதுன்னு பார்த்துக்கலாம். எவ்வளோ நேரம் வரும் எடுத்து பார்க்கலாம். ஒரு குச்சி எடுத்து ஒரு டீசல் எவ்வளோ நேரம் வரும்னு பார்க்கலாம். ஒரு 1, 2, 3 மணி நேரம் வரணும் தான் போதும். ஒரு ஓட்டி போயிடலாம். 3 வயலுக்குது. வயல் ஒவ்வொரு மணி நேரம் ஓடும். கடைசியில் எவ்வளோ நேரம் வருது சத்தியம் நடந்து 1:10. அந்த நடுவெயில் 12:20 கறக்கினேன். 1:40 2 மணிக்கு வெளியே எடுத்தனா 40 போச்சு. தெரியல, நோட்ட போகணும். ஓகே நம்ம கரையை தாண்டி வந்து இந்தான இறக்கியாச்சு. ஒன்று இல்லை அந்தானா, இது கல்லையில் ஒரு வயல், அந்தான ஒரு வயல். இதை ஓட்டிட்டா வேறு பக்கம் ஷிஃப்டிங் பண்ணிக்க வேண்டியதான் ப்ரோ. ஏற்கனவே ஓட்டின காட்டெல்லாம் மறுசேர் ஓட்டணும். நாளைக்கு ஒரு நாள் டைம் தராங்க. நாளைக்கு மறுசேர் ஓட்டி தரலாம் செவ்வாய்க்கிழமை இந்த வயலெல்லாம். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் அங்கே போய் எது ஓட்டுறதா ஓட்டிட்டு நாளைக்கு திரும்பியும் அங்கேயே வந்துட வேண்டியதான். டீசல் வேறு கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. டீசல் எடுக்கணும்னாவே பெரிய தலைவலி. காடாக தூக்கணும். போயிட்டு 2 வீலர் ஏற்றிட்டு ட்ரக் எடுத்துகிட்டு வந்தோம்னா டீசல் அடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா அப்படியே ஓட்டிட்டு அப்படியே வெளியே ஆயிடலாம். ஷிஃப்டிங் பண்ணுறது நைட்டில் தான் ப்ரோ பண்ணுவோம். அதனால் அது வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாய்க்கால் பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக அள்ளி போட்டு நெட்டிட்டாங்க. இவ்வளோ பெரிய வாய்க்காலை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி தான் இதையும் நான் இப்போ பாருங்க,
ஆடு எங்கே இருக்குது, தண்ணி எங்கே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா? வாய்க்காலுக்கு மேலே எவ்வளோ உயரமாக போயிட்டு இருக்குது பாரு. எங்கே போயிருக்கீங்களா வெள்ளாமை எடுப்பானே எனக்கு தெரியல. இதெல்லாம் பருத்தி காடு ப்ரோ. பருத்திலாம் சுத்தமாக செத்து போச்சு. இப்போ வந்து கரையை போட்டனாச்சும் நம்ம மெல்லாமல் பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லி கரையை கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு தெரியல, பார்ப்போம். அது இல்லாத ஏகப்பட்ட ஆழம் இறங்குது ப்ரோ. அந்த பக்கமெல்லாம் ஊறுப்பட்ட ஆழம். பொதன்னு வண்டி பாரு, மணிக்கு 4.5 பேசில் அசால்ட்டாக போகும் வந்து தேடைக்கலாம். அவ்வளோ தண்ணி குடுறா டே. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதை ஓட்டிகிட்டு இந்த மாதிரி நிறைய வேலையை முடிக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நப்பணும். பாருங்கள் மீன் எத்தனைக்குது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலதா. அந்த இடத்துல பாருங்கள் மீன் ஒரு விரால், நிறைய விராலுக்குது. நல்லா ஏறு தண்ணிங்கிறதுனால ஊறுப்பட்ட விரால் இருக்குது. எங்கே பார்த்தாலும் விராலாக மேயுது. பாருங்கள் கீர் மாற்றி வர அளவு லோடு பிடிக்குதுன்னா பார்த்துக்காங்க. ஆல்ரெடி லோ தேடில் வருது. அந்த கீரையே பிடிக்குதுன்னா அப்போ பார்த்துக்காங்க எந்த அளவுக்கு மண் டைட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, அப்படியே வண்டி உட்காருது பார்த்தீங்க அந்த இடத்துல. இதுலேயே 10 நிமிஷம் டைமிங் ஷார்ட்டேஜ். வண்டியில் போய் உட்காரலாம். அதனால் 1 மணி நேரம் விட்டு கூட போய்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வண்டியை டோ பண்ணிட்டோம்னா அங்கே போயிடலாம். சண்டே டூட்டில் படிக்கலாம் காட்டில். சண்டே டூட்டில் படிக்கலாம். அங்கே போயிடலாம். காலையில் ஓட்டுற மாதிரிலாம் நைட்டு கூட ஒரு 1 நிமிஷம் தண்ணி பாஞ்சு தண்ணி எடுத்து விடவே அவங்க நான் சொல்லவே இல்லை. என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரி, எப்படி லோடு வாங்கிருப்பாரு. அந்த மாதிரி வயிறுக்கு என்ன பண்ணணும்னா ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டுருணும். அந்த மண்ணை உடச்சி விட்டுணும், ஓரத்து மண்ணை. அப்போ தான் வண்டி கட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக கட்டாகணும்னு வச்சுக்காங்க. வெட்டி போட்டிருக்க மட்டும் தானே, அதுதான் லோடு ஃபுல்லாக. ஆல்ரெடி காட்டு மண்ணே திரும்ப மாட்டேங்குது, அப்புறம் வெட்டி போட்ட மண்ணை இது தாக்குறேன். ஒரு நாள் குழப்பம் இருக்குது. அடிப்பல் நாட்டுக்கு எல்லாம் மேடு காட்டு இப்படியா இறங்குது. மேடு காட்டை 10 நாள் திரும்பினாலும் இவ்வளோ இறங்காது. இது வண்டியே திரும்ப மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கா. ஒன்றை போய்த்திருப்பாங்க மாட்டிக்கும். இந்த வேலூர் ஒரு இடத்துல போய் மாட்டிக்குங்கிறியா, அது மாதிரி மாட்டிக்கிச்சு கரூரில் இப்படி. அதனால் எடுத்துடலாம். ஏப்பா வம்பு, ஃபஸ்ட்டு முன்னாடி இந்த மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி வேணாலும் வண்டி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபீல்டில் ரோல் ஆகி போயிடும். இந்த ஓரம் உடம்பாக கூட தலைகத்துக்கு போய் திறப்பாரு. இப்போ காடு நல்லா டைட்டாக இறங்கணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லூஸாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணுக்கெல்லாம் ஓரத்தில் விடவே கூடாது. அப்படிதான் இறங்கிச்சு. இதே மாதிரி தான் பண்ணும். அதே மாதிரி ஓரம் மரம் பறிக்குதா, கொஞ்சம் ஆழம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குதா, அங்கெல்லாம் விடாத. அங்கெல்லாம் எப்பயோ ஒரு இடம் தான் போகணும். இறங்காது, ஏன் வம்பு. அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சுது. இதாக இருந்தால் நிறவணும். ஓகேன்பா, அஜித்தும் வீட்டுக்கு போயிட்டான். போயிட்டு அந்த வண்டி மாட்டி டோ பண்ணுறதுக்கு போயிட்டான். போயிட்டு வரம்மா மாட்டு போயிட்டான். நானும் ஓடிட்டு வரேன். டீசல் வேறு ட்ரை ஆக போகுது. ஓகேன்பா, அவ்வளோதான்.
இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு மீட்டை போகிற நல்ல வீடியோவை நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். சேர் பார்த்தீங்களா, லோ சேருக்கே வண்டி என்ன போடுது. சங்கரை தெரியுதா? எங்கள் ஏரியாலாம் அப்படி தான் ஏகப்பட்ட சேர் ஆகும். ஓகேங்கம்மா, வேற ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.